இது எல்லாமே இந்த உடான் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தது மோடி அரசு. அதன் மூலமாக சாத்தியப்பட்டது. என்னன்னா சாதாரண மக்களுமே இந்த உடான் சர்வீஸ் மூலமாக விமான பயணிக்கக்கூடிய வகையில் பல ஏற்பாடுகளும் வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது. அதுதான் முக்கியமான காரணம். ஆம் ஆத்மி அவர்களுக்காக ஏற்பட்டதுதான் உடே ஆம் ஆத்மி அப்படிங்கிறது தான் அதனுடைய ஃபுல் உதான் அப்படிங்கிறது ஸ்கீமினுடைய இது. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி ஒரு இண்டிகோ போன்ற ஏர்லைன்ஸ் தனக்கு மொனாப்பலி இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக அரசாங்கத்தின் கையை முறுக்கி பார்த்திருக்கு அப்படிங்கிறது தான் இதுல தெள்ள தெளிவா தெரியக்கூடிய உண்மை. நாங்க நினைச்சா என்ன வேணா செய்வோம். நீங்க இந்த மாதிரி எங்களுக்கு கண்டிஷன் எல்லாம் போட முடியாது. 36 மணி நேரம் ரெஸ்ட் கொடு, 48 மணி நேரம் ரெஸ்ட் கொடு, இதெல்லாம் நீங்க சொல்ல முடியாது. அதிகமான விமான ஓட்டிகளை பணிக்கு அமர்த்துங்க, இதெல்லாம் நீங்க எதுவுமே சொல்ல. நாங்க எப்படி வேணாலும் செய்வோம். எங்களுக்கு லாப நோக்கு மட்டுமே குறி அப்படின்னு செயல்பட்டு இருக்கு இந்த இண்டிகோ நிறுவனம் அப்படிங்கிறதா தெள்ள தெளிவான. என்ன பண்ணிட்டாங்க? ஒரு பேரலல் தான். எப்படி விவசாயிகள் சட்டம், அதாவது ஃபார்மர்ஸ் சட்டம் வந்தது, அதை திரும்ப பெற்றதோ. எதனால திரும்ப பெற்றாங்க? மக்கள் பாதிக்கப்படக்கூடாது. இந்த போராட்டம் பெரு அளவில் நான் பிடிவாதமா இந்த விவசாய சட்டத்தை கொண்டு வந்தே தீருவேன் அப்படின்னா அந்த போராட்டம் பெரிய அளவுல வெடிச்சு மக்கள் பாதிப்புக்கு உள்ளாயிருப்பார்கள். அதே மாதிரிதான் இங்கேயும் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக தற்காலிகமாக இந்த கைட்லைன்ஸ் இருக்கு இல்லையா, விமான ஓட்டிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஓய்வு நேரம், அதாவது இந்த FDTL ஃபிளைட் டியூட்டி டைம் லிமிடேஷன், அதை தற்காலிகமாக அரசு நிறுத்தி வைத்துள்ளது அப்படிங்கிறது செய்தி.